எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தயிர் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு இந்த கோழி ஈரலும் ஆட்டு ஈரலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கோழி ஈரல் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோழி ஈரலை வெட்டி வச்சதை கழுவிட்டு அதை எடுத்து அந்த கடாயில் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுக்கோங்க. அதை மூடி வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு இந்தளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஆட்டு ஈரல் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஆட்டு ஈரலை துண்டு துண்டாக வெட்டி கொடுத்ததை கழுவிட்டு அதை அது ஒரு குழிக்காண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கடாயில் அப்புறம் அதை போட்டுருங்க. அப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு இந்தளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது வெந்துடும். அது ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் வேகமாக வெந்தோடனே எடுத்துருங்க. நன்றி.